ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான பூரி மசாலா தான் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு இல்லாமல் தான் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டோம், பூரி மசாலா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். 3/4 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கின பிறகு 4 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கினதும் ஒரு நல்லா பழுத்த தக்காளியாக நீல வாக்கில் மெல்லிசாக அரிஞ்சு வதக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்ட பிறகு 2 டீஸ்பூன் கடலை மாவு கூட தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்ச வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்கணும்னா ரொம்பவே அருமையான பூரி மசாலா ரெடி ஆகிடும். டக்குன்னு செஞ்செல்லாம் சுவையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை மட்டும் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி